ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் ஒரு ரேண்டம் வீடியோ ஒன்று எடுத்து ரியாக்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோட ஒரிஜினல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஒழுங்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, இல்லாட்டி சாவடிச்சுண்டா. எந்த அவனே மிமிக்ரிலாம் செய்யணும் அவ்வளவுக்கு கிரைண்டரா? அவன் தலைய படிக்கட்டு நடந்துட்டான் போல. பயங்கரமா கை தட்டணும். இனிமே நான் தான் அப்படின்னு அந்த டயலாக் நீங்க சொல்லும்போது அதை மட்டும் எங்களுக்காக இப்ப சொல்லாமாண்ண சொல்லலாம். நீ என்னடா சொல்றது? சொல்ற உங்களுக்கு தெரியும், நீ சுத்த மூடு. எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. ஜெய அவர் ஆண்டவரோட. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? பெண்ணே இன்பம் தான் அது வேண்டாம் என்று சொல்லும் ஆண்கள். ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைகளா. அட்மின் ஆளுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ண கூட்டி கொடுப்பாரா? காட்டி கொடுப்பாரா? ஐயோ, படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத. டேய் சரி, என்ன பைத்தோண்டா. டேய் நான் ஒருத்தன் என் ஃபோன் டார்ச் லைட் ஆன் பண்ணி என் ஃபோனை தேடி நிற்கிறேன்டா. என்னடா நீ? சரி ஃபோன் கச்சிச்சா இல்லையா? இந்த ரெண்டு உதவாதரை ஒண்ணா சேர்ந்து உருப்படாம போப்போம். அக்கா, நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்தது பரத்துக்கு தானே. என்னது அவனுக்கா? 1 2 3 4 5 6 7 8 9 10 50 ஜூட் வருகிறேன். என்னது ஜூட் வரியா? ஒரே அசிங்க வச்சுக்குவார். என் போன் சார்ஜ் போட்டீங்களா? போட்டேன். வெள்ளை சார்ஜர்ல தானே போட்டீங்க? வெள்ளையா? கருப்பு. நம்ம கருப்பு ஆண்ட்ராய்ட் சார்ஜர்மா, ஐபோனுக்குள்ள போகாது. நீங்க வெள்ளை சார்ஜர்ல இல்லையே, போனுச்சு. லைட்டா இருந்துச்சு. அப்ப நல்லா அழுத்தி சரவண போயிடுச்சு. தீபா, உன்னை எத்தனை வாட்டி சொல்லணும், உன்னோட கம்மல் எடுத்து பத்திரமா வை. முதல்ல அது கம்மல் இல்ல, ஏர்பாட். என்ன இளவோ ஒழுங்கா டப்பால போட்டு வை. அப்புறம் காணோன்னு தேடிட்டு இருக்காத. ஆமா, அது வெள்ளை கலர்ல பென்சில் மாதிரி இருக்கும். ஐபேட் கூட உள்ளது. நீங்க பாத்தீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஓ, அந்த ஸ்கெட்சா? அது எழுதவே இல்லடா, அதுல இங்கே இல்ல. அப்படி வச்சுக்கிட்டு அதான் தூர போட்டேன். ஏடா, லேப்டாப்ல க்ளீன் பண்ண மாட்டியா? ஒரே தூசி. எங்க தூசி இருக்கு? கிளீனா தான் இருக்கு. கிளீன் பண்றங்கிற பேர்ல தண்ணி எதுவும் ஊத்தி தொலைச்சாதீங்கம்மா. அப்புறம் 1 லட்சம் ரூபாய் மண்ணு ஆனாவாது. யாரு சொன்னா? ஆன் பண்ணி பாரு. இது உண்மைடா. எங்க அம்மா என்னோட ஏற்பாட்டு உள்ள அந்த இதை வந்து முட்டைன்னு சொல்லும். ஓ, முட்டையை எடுத்துக்கடான்னு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவீங்க? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஐயோ, விட்டுடா. 2 பாம்புக்கு சண்டை. 2 பாம்பு நேருக்கு நேர் சந்தித்த தரணும். அது ஒண்ணும் இல்ல, பாம்பு நம்மள போல அங்கே ஒருத்தன் தொங்குறான்னு பாக்குது. சிங்கிள் செட்டு பாரு ப்ரோ. கார் ஓட்ட தெரியுமா? கப்பையே ஓட்டுவானே. காமெடியோ சிரிக்கிறடி வெக்கமா? சாரி. சரி, 1வது கேர போடு. கொஞ்சம் மண்டை சூடுதான் போல. நான் அது ஓட்டுவனே. அப்ப 2வது கேர போடுறா. நான் உடைச்சிருவனே. எது கேரையா? இல்ல உங்க மூஞ்சி. சாரிண்ணே, மண்டை சூடாயிடுச்சு. புடுங்கி அடிச்சனா ஸ்டியரிங் உன் காதுல இயரிங் ஆயிடும்டா. ஐயோ, மண்டை சூடா இருந்தா. சரி, அந்த கிளட்ச புடிச்சு மெதுவா விடு. சரிண்ணே. நான் அது ஓட்டோன்னு சொல்லி இருக்கேன். விட்டா பேசி இருக்கேன். எனக்கு மண்டல சூடு இருக்கு.
என்னடா என்னோட கோவக்காரனா இருக்கு காமெடிடா காமெடி வேண்டாம் வேண்டாமா வேண்டாம் மண்ட சூடே சரி கோவப்படாதடா இப்ப நீ என்னதான்டா சொல்ற இது ஆட்டோமேட்டிக்னா ஆட்டோவா அப்ப கிலோமீட்டருக்கு சவாரி எவ்வளவு வரும் டங் டங்னு சவுண்ட் வருதானா வர மண்ட சூடே சவுண்ட் எஃபெக்ட் சீரியஸ்லி லேட் ஐயோ in any situation save water கத்துக்கிடணும் ஐயா கத்துக்கிடணும் தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும் உங்ககிட்டே ஆஃப் பண்ணிருக்கலாம் ஏண்டா அவன் ஆஃப் பண்ணதுக்காக தான் கீழே தான் நினைச்சேடா எவ்வளவு மண்டகடா நம்மாலே டேய் சுரேந்தர் பேர் சுந்தர் என்ன சுரேஷ் நான் சுந்தர் இப்ப இன்னும் உன் பேர் கரெக்டா சொன்னா மட்டும் நான் சரவண ஸ்டோர் ஓனர் ஆக போறேன் ஆண்டா கரடி மேரேங்கறானே சுல்தான் நீ ஒன்னு பண்ணு இந்த கேக்கு கீழ சூரிய பிரகாஷ் உன் பேர் எழுதி சூரிய பிரகாஷ் மை மெமரி கோர் ஆத்திர அவசரத்துக்கு கடன் கொடுத்தாலும் 5 நிமிஷத்துல மறந்துடுறேன் ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இதுக்கு பேர் ஷார்ட் டைம் மெமரி இல்ல அயோக்கியத்தனம் முளை மாதிரி தரம் என்ன படம் இது ஆமாடா என்னடா அது மிஸ்டர் லோக்கல்லாம் அதுல வந்து அங்கங்க நடக்கிறத அப்படியே கட் பண்ணி சேர்த்துருக்கானு பாரு நல்லா இருந்ததுடா இது கையிலையா உளியா ஐயோ காசு வேணும் ஆனா சீரியஸ் அவ யாரு மச்சான் நீ யாரு 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 மச்சான் போட்டி வச்சுக்கீங்களா கடைசி வரைக்கும் யாரும் வச்சாதான் என்ன கேமரா பார்க்காதீங்க அதான் கேமரா பார்க்காதன்னா அப்படிதான் வர முடியும் வீட்டுல என்னடா சண்டை எதுவும் இல்லை சொல்டா சும்மா நைன்ச்சு தான் ஒன்று போட்டேன் அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு அச்சியா ஆமாம் அடி பேஜ் 37 2019 ஜூலை 27 மத்த புருஷங்க பொண்டாட்டி மேல கை வைப்பாங்கடி பொண்டாட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி மேல நான் கையே வைக்க மாட்டேன்டி பொண்டாட்டி நீ தானே சொன்ன எது ஞாபகம் இல்ல என்னடா சொல்ற சரி இதை கேளு ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு கூட்டிட்டு போவேன் வேலைக்கு போகும்போது நெத்தியில முத்தா கொடுப்பேன் அப்பப்போ கால் பண்ணி ஐ லவ் சொல்லுவேன் லஞ்ச் டைம்ல வீடியோ கால் பண்ணுவேன் கல்யாணத்துக்கு அப்புறமும் மெசேஜ் பண்ணுவேன் 6 மாசத்துக்கு ஒரு டூர் கூட்டு போவேன் நைட்டு தூங்கும் போது கதை சொல்லி கதையா தூங்க வைப்பேன்டி என் பாப்பா குட்டி நீ தானே கூப்பிடுவ கல்யாணத்துக்கு அப்புறம் கூப்பிடுறது இல்லையாமே மச்சான் அதெல்லாம் லவ் பண்ணும்போது நான் இம்ப்ரெஸ் பண்ண ஏதாவது வார்த்தை விட்டுருப்பேன் எனக்கு ஞாபகமே இல்லை ஆமா பாப்பா குட்டி கரெக்டு தான் அதெல்லாம் எழுதி வச்சுக்கிறா 2018 பிப்ரவரி 14 நீ ஐ லவ் சொன்னதுல இருந்து ஃபுல்லா எழுதி வச்சிருக்கா மத்த பசங்க மாதிரி நான் இல்லடி நம்புடி என்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன்னு சொல்லி கேட்டா ஏய் நோட்ட குடுறா முதல்ல இதை கொளுத்தணும் நீ கொளுத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்ல ஃபுல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிறா சும்மா டைம் பாஸ் எழுதிருக்காது எங்கடா போற தான் கோச்சிக்கு போனா கொம்மா வீட்டுக்கு வரணும் எதனா சொல்லி தொலைச்சிருப்பேனே போய் கூட்டு வர ஏய் நோட்ட குடு பச்சனே பாரு பச்சனே பாரு நல்லா இருந்துச்சுடா தடை அடி ஓகே இப்போ நீங்க குத்துங்க இப்போ தடையே அடி தடுத்து ஆட்சணும் இப்ப தடுங்க அடிங்க தம்பி கையை விட வலிமையானது கால் ஏத்துங்க இப்படி இப்படி இங்க நின்று ஏத்துங்க இங்க ஏத்துங்க சார் My friend after one day of gym
இதை வந்து அந்த இதில் மட்டும் தான் பார்க்கணும், நீ சீமானா பார்க்காத. தம்பி நான்லாம் எங்க ஊர்ல சிமிலி விளக்குல மண்ணெண்ணெய் விளக்குல படிச்சவங்க. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும், அந்த காசு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. என்றைக்கே மனுஷனத்தால் தான் கட்சி வளர்கிறது. தியாகம் தான் உன்னை உயர்த்தும் அப்பாதுரை. எடிட்டர் வேக மாட்டேன். ஷாலினுக்கு சரக்கு பாட்டில் எடிட்டு தான் நான் எதுவும் பண்ணல, எல்லாம் எடிட்டர் தான். என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க மாட்டா என்னைய குள்ள சொல்ல பாக்குறாங்க. அப்பா, நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இந்த பிஸ்கெட் தான். இவனை யாராவது சொல்றதுக்கடா, நான் ஜாமீன்ல எடுக்கிறேன். அந்த ஆக்டிங்க பாத்தீங்களான்னு அடிங்க. நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இந்த பிஸ்கெட் தான். எனக்கு வக்கீல் ஃபீஸ் கூட வேணாம், உண்மையா கொண்டுடுங்க. வக்கீலே அதுக்கு அவன் பண்ணிருக்காரா. அந்த அளவுக்கு நீ லவ் டார்ச்சர் பண்றாயா? நல்ல ட்ரைனிங் கொடுத்து லைசன்ஸ் கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு லாரி டிரைவர். ஆக்சுவலி இது எனக்கு ஒரு கதை இருக்கு. இப்போதான் ரீசெண்டாக நடந்தது. நான் வந்து லெஃப்டில் போயிட்டு இருந்தேன். ரைட்டில் ஒரு பொண்ணு சைக்கிளில் அதோட லெஃப்டில் வராமல் என்னோட லெஃப்டில் வருது, அதாவது அதுக்கு ரைட்டு. சரி அந்த பொண்ணு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரைட்டு திருப்பினேன், இந்த பக்கமாக போகட்டும் அப்படின்னு. வெடுக்குன்னு ரைட்டு திருப்பினது பாருங்க, அதாவது அதோட லெஃப்டை. அவளாம் முடிஞ்சுது. திடீர்னு இப்படி என் முரட்டு பாடியோட டீல் பண்ணிவிட்டியே, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? என் மேலே தப்புன்ற மாதிரி அதுக்கு நஷ்டம் ஈடு கேட்குறாங்க. அது பொண்ணுக்குலாம் அடிலாம் பண்ணலடா. சைக்கிள் வீல் லைட்டாக நெளிஞ்சு விட்டு என்னோடய வண்டியில் வந்து டூமு போயிட்டு அப்புறம் சைடு இண்டிகேட்டர் போயிட்டு. இதில் யார் மேலே தப்பு? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? இதில் வந்து பெரிய வண்டி மோதி சின்ன வண்டி அடிபட்டா சின்ன வண்டிக்கு தான் கொடுக்கணுன்றாங்க. கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? இதே அந்த பொண்ணு ஸ்கூட்டி ஓட்டிட்டு வந்து நான் இதை மாதிரி சைக்கிளில் ராங்காக போய் அந்த ஸ்கூட்டியில் உள்ள பொண்ணுக்கு அடிபட்டு இருந்தா, ஏன் அடிபட்டுன்னு எதுக்கு மென்ஷன் பண்ணுறேன்னா, எனக்கு இங்கே காதில் ஸ்க்ராட்ச் ஆனது, கையில் ஸ்க்ராட்ச் ஆனது. ஏன்னா எனக்கு தான் அடி, அந்த பொண்ணுக்கு அடிபடலை. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அதே அடிபட்டு இருந்தது, அந்த பொண்ணுக்கு வந்து சைடு இண்டிகேட்டர் டூம்லாம் உடஞ்சிருந்ததுன்னா, சைக்கிளில் லைட்டாக வீடு தான் நெளிஞ்சிருக்குன்னா, அப்போ அந்த பெரிய வண்டி தான் சின்ன வண்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்கள் நீங்களே. அது அனாவசியம். ஜெண்டர் ஈக்வாலிட்டி எங்கடா போனது? அது எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கும்? சைக்கிளில் போனாலும் நமக்கு தான் ஆபத்து, பைக்கில் போனாலும் நமக்கு தான் ஆபத்து. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முன்னாடி வந்து லெஃப்ட்டில் யாராவது வந்துட்டு இருக்காங்க, அதாவது உங்களோட லெஃப்ட்டில் யாராவது வந்தாங்கன்னா பிரேக் அடித்து அங்கேயே நில்லுங்க, அவங்களே கொண்டாந்து விட்டுட்டு செத்து போட்டோம். ஆனால் அப்பயுமே உங்கள் மேலே திருப்பி விடுவாங்க, நீ ஏன்டா அந்த இடத்துல நின்ன அப்படின்னு. அப்ப நீ எதுவுமே குடிக்க முடியாது ஆக்சுவலா. எனக்கு தான்டா கெட்ட பேர் என்னோட டிரைவிங் வாழ்க்கையில். இது மிகப்பெரிய களங்கட்டா. If you want another காட்டல் பண்ணிட்டு இருக்காட்டா. இங்க ஃபைட்டிங் பாருங்க லைவ். வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? தப்பு தப்பா தொடுது. நீதான் வேணும். கல்யாணம் படிக்கிறியா? நான் கூட மச்சான் இந்த வீடியோ போறேன் கொடு.
வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி தயிர் சாதம் சாப்பிடணும்டா. என் பையனை நானே சந்தேகப்பட்டேன். டேய் உண்மையை சொல்லு, உனக்கு தயிர் சாதமாக வேணும்? ஆமாடா தயிர் சாதம் தான் வேணும். ஆனால் அந்த பொண்ணு தான் ஊட்டி விடணும். ஆனால் அந்த தயிர் சாதத்தை அந்த பொண்ணு தான் செய்யணும். இப்போ ஏதோ இவங்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க போலயே. நான் இப்போ தான் பார்க்குறேன். என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. சாரி, எனக்கு தெரியாது. நல்லா இருந்துச்சுடா பைக்கு. அப்போ நான் யாரா இந்த மாதிரி டெலிவரி பண்ணும்போது பொண்ணுங்களா டெலிவரி பண்ணுவாங்க? யார் நீ போடலான்னு இருக்கியா? இதுக்காகவே பைக் வாங்கலாம் போலயே. பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கே. நீ கிளறிய பார்க்க போல எத்தனை வருஷம் வெறி? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு டேக் பண்ணுறதுக்கு கூட தகுதி இல்லாத அவர்கள். ஏன்னா செல்ஃப் டேக் பண்ணுறதுக்கு உனக்கு நடக்கலை. அந்த அந்த கடுப்பில் நீ டேக் பண்ண மாட்டேற. கல்யாணம் பண்றதுக்குள்ள கையோட வந்துடும் போல இருக்குதுப்பா. முடி கொட்டுதுப்பா. அது சொன்ன நோ சூடு நோ சொர்ணை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனும் கொடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.